எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. நன்மையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் உங்களை முடிசூட்டுவாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோபுடைய சரித்திரம் 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனிதன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சொல்லுகிற செய்தி, அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். இங்கே பாருங்க, யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஊத்ஸ் என்கிற தேசத்தில் வாழ்ந்து வருகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். பைபிள் மென்ஷன் பண்ணுகிற அந்த ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்கள். திரளான வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அப்போ 50-100 கிடையாது, குறைஞ்சது 500-1000 பேர் அவன்கிட்ட இருந்திருப்பாங்க, வேலைக்காரர்கள் மட்டும். ஏன்னா அவ்வளவு ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மனிதன் தேவனுக்கு பயந்தவன். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னன்னா, யோபுவை போல தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது யோபுவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அதாவது எனக்கு தெரிந்து ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5ஆம் வகுப்பு வரைக்கு தான் அந்த மனிதன் படித்தார். அதுக்கு பிறகு அவர் சாராய கடையில் வேலை பார்த்தார். நல்லா கவனிக்கணும், சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டார். 5ஆப்பு படித்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். சாராய கடையில் வேலை பார்த்த மனிதன் ரட்சிக்கப்பட்டார். அவர் கர்த்தரால் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டார். அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல் 2 வருஷம் காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான வனாந்தரத்துக்குள்ளே போய் வேதத்தை வாசிக்க வேண்டியது, கண்ணீரோடு அழுது ஜெபிக்க வேண்டியது, டயர்டாக இருந்தால் படுத்து தூங்க வேண்டியது. அவர் சொல்கிறாரு, 2 லிட்டர் தண்ணீரை தூக்கிட்டு நான் வனாந்தரத்துக்கு காலையில் 7 மணிக்கு போனால் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 2 வருஷம் தேவ சமூகத்தில் போய் வேதத்தை வாசிக்க வேண்டியது, அழுது ஜெபிக்க வேண்டியது, கொஞ்சம் படுத்து தூங்க வேண்டியது. யோசித்து பாருங்கள், 2 வருஷம் அர்ப்பணிப்போடு அந்த மனிதன் இருந்ததை கர்த்தர் நேசித்து கனப்படுத்தி ஊழியத்தில் அவரை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். 1998 நினைக்கிறேன், கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு விசுவாசி அவருக்கு ஒரு மாருதி 800 கார் புதுசாக வாங்கி அதை அழகாக பேக் பண்ணி கவர் பண்ணி ஒரு லாரியில் கொண்டு வந்து அவர் இருக்கிற இடத்துல கிரெயின் மூலமாக அந்த மாருதி காரை இறக்கி கொடுத்தாராம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு புது கார் வாங்கி கொடுத்தார், மாருதி 800 புதுசாக வாங்கி கொடுத்து கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் ஹூண்டாய் எலன்ட்ரா வாங்கியிருந்தார். இப்போது இனோவா கார் வச்சுருக்காரு, ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்காரு, பென்ஸ் ஏ கிளாஸ் வச்சுருக்காரு, எஸ்யூவி 400 வச்சுருக்காரு. எனக்கு தெரிந்து எப்படி அவர்கிட்ட ஒரு 10 கார் இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? அந்த 10 காருக்கும் டீசல் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த 10 காருக்கும் இன்சூரன்ஸ் கட்டினா வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை உண்மையாய் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அந்த ஊழியக்கார்ட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் கார் மேலே பைத்தியம், கார் ஆசை உண்டு, அதனால் நான் விரும்புகிற கார்லாம் வாங்கிடுவேன். 10 கார் வச்சுருக்காருங்க அவருக்கு. பிரியமானவர்களே, ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன் ஆதாரமே. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியலன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டி அதில் சுகமாக குடியிருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு முடியாமல் இருக்குன்னா, கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு அர்ப்பணிப்பான ஜெபம் பண்ணுறீங்களா? தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களா? இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன், நல்லவர்களாக இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி ஊழியக்காரங்களை கூட விடுகிறதில்ல. பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்பேன். சிரிச்சிட்டே சொல்லுவாங்க, நேற்று ராத்திரி தான் வாசித்தேன். இன்றைக்கி அநேகம் விசுவாசிகள் வேதத்தை வாசிப்பதில்லை, வேதத்தை தியானிப்பதில்லை. கடமைக்காக ஒரு அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசிக்கிறீங்க. பிறகு எங்கேருந்து நீங்கள் வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும்? பிறகு எங்கேருந்து நீங்கள் எல்லாரிலும் பெரியவர்களாக மாற முடியும்? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவழித்து தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க முடியாத உங்களை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். காலையில் 1 மணி நேரம் நான் தெய்வ சமூகத்தில் பாடி துதித்து ஜெபிப்பேன். ராத்திரி 1 மணி நேரம் வேதத்தை கருத்தாய் வாசித்து தியானிப்பேன். ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரில் எல்லாரிலும் பெரியவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.